ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இதயத்தோடு நடக்க கவலைப்படவில்லை. இந்த இடத்துல யெகூ வந்து நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இதயத்தோடு நடக்கணும்னு சொல்லிட்டு அவன் கவலைப்படலன்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்ப நம்ம இதையும் யோசித்து பார்க்கணும். நம்ம முழு இருதயத்தோடு தேவனை தேடுறதுல, தேவனுக்கு அடுத்த காரியத்தில் ஈடுபடுறதுல நம்ம வந்து அக்கறை உள்ளவர்களா இருக்கமா, இல்லைன்னா நம்ம வந்து அசால்ட்டா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். யெகூவுடைய வீழ்ச்சிக்கு இந்த மிகப்பெரிய காரணம் அவன் அந்த அளவுக்கு ஒரு நிர்விசாரம் வந்ததுனாலதான். தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழணும்னு தெரியும், ஆனா அவன் வந்து அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. இங்க நான் கோட் பண்றது என்னன்னா, நம்ம முழு இருதயத்தோட ஆண்டவரை நேசிக்கணும். அவனுக்கு நியாயப்பிரமாணம், நமக்கு சொல்லப்பட்ட பிரமாணம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்ட பிரமாணம். நம்ம வந்து முழு இருதயத்தோட தேவனை வந்து நேசிக்கிறோமா அப்படிங்கறத இப்ப நம்ம யோசிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன்னா கர்த்தர் இதையும் வலியுறுத்துறாரு, இதை வந்து விரும்புறாரு. முழு இதயத்தோடு நம்ம நேசிக்கணும். இந்த நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட், ரெண்டாவது சொன்ன பாயிண்ட் ஒன்றோட ஒன்றை இணைந்து வர்ற விஷயம். மேடைகள் இல்லைன்னா நம்ம முழு இதயத்தோடு நேசிச்சிருவோம். முழு இதயத்தோடு நேசிச்சோம்னா மேடைகள் நம்மகிட்ட இருக்காது. இந்த ரெண்டுமே ஒன்றோட ஒன்று ஒட்டி வர்றது. அப்ப நம்ம முழு இதயத்தோடு மேடைகள் இருக்கான்னு செக் பண்ணணும், நம்மள ஆராய்ச்சி பார்க்கணும். அடுத்தபடியே நம்ம வந்து முழு இதயத்தோடு ஆண்டவர் நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மேடைகள்ல வர்ற எதுவுமே நம்ம கிட்ட இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து முழு இதயத்தோட தேவனை நேசிக்கிற இடத்துக்கு நம்ம வந்து வரணும். இன்னும் சிம்பிளான மேடைகளை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். பாவம் செய்ய மாட்டோம் நம்ம, ஆனா பாவத்தை பற்றிய விருப்பம் நமக்குள்ள இருக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் அந்த மேடைன்னு சொல்றது. அந்த விருப்பம் நம்மளை விட்டு வேரோடு அகற்றப்படணும். நம்ம நல்லாதான் போயிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு வாய்ப்பு வரும்போது, திடீர்னு ஒரு சோதனை வரும்போது நம்ம விழுறதுக்கு அந்த பாவத்தின் மேல் இருக்கிற ஈடுபாடு, பாவத்தின் மேல் இருக்கிற விருப்பம் வந்து காரணமா இருக்கும். அது பாவன்ற லிஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா நம்மளுடைய சுபாவங்கள், கோபமா இருக்கட்டும், எரிச்சல் படுறதா இருக்கட்டும், இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்கு இல்லையா, நம்ம வந்து கட்டுப்படுத்தி தேவனுக்குள்ள போகும்போது அதெல்லாம் இல்லாம இருப்போம். ஆனா திடீர்னு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது, ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்குள்ள இருக்க ஜென்ம சுபாவம் வந்து வெளியில வந்துடும். அப்ப இதெல்லாம் அடிக்கடி நம்மளை வந்து எட்டி பார்க்கற காரணம் நம்ம தேவனிடத்துல முழு இதயத்தோடு அன்பு கூறாதது ஒரு காரணமா இருக்கும். அப்போ முழு இதயத்தோடு தேவனிடத்துல அன்பு கூறணும் அப்படின்னா மேடைகள் வந்து அகற்றப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. அப்போ முழு இதயத்தோடு தேவன் அன்பு கூறுறது, அதாவது ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் குறை உண்டுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. நம்ம வந்து நான் இதே அந்த ஆதி அன்பு அப்படிங்கிற டாபிக்ல நான் நிறைய வாட்டி பேசியிருக்கிறேன். இன்னைக்கும் நான் அதுலதான் வரேன். நம்ம அன்னைக்கு இருந்து நம்ம தான் இன்னைக்கும் இருக்கிறோமா அப்படின்னு யோசித்து பாத்தீங்கன்னா, அது இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து சரி பண்ணணும். அதை சரி பண்றதுக்கு இந்த சின்ன சின்ன மேடைகளை வந்து நம்ம அகற்றினா அது எல்லா விதத்துலயும் போதுமானதா இருக்கும். ஏன்னா நம்ம கிட்ட வந்து மேஜர் மிஸ்டேக் பெருசா இருக்காது. ஏன்னா நம்ம ஜெபிக்கிறோம், தேவனை தேடுறோம், நம்மளால என்ன பிரயாசம் எடுக்க முடியுமோ எடுக்கிறோம். ஆனா அதுல ஒரு கண்டினியூட்டி இருக்க முடியுது, அதுல அப்ஸ் அண்ட் டவுன் வருது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து கவனத்திலே எடுக்காம இருக்கிறோம். அப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பா நம்ம வந்து அகற்ற வேண்டியது அவசியமா இருக்குது. அதுக்கு அந்த ஆதி அன்புக்கு நம்ம திரும்ப வேண்டியது அவசியம். அப்போ அந்த ஆதி அன்புக்கு திரும்பணும்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்? அவருடைய அன்புனால தான் நம்ம ரசிக்கப்பட்டோம். இன்னைக்கு அந்த அன்பை தான் நம்ம வந்து புறக்கணிச்சிருக்கிறோம். இது வந்து நீங்க நான் பேசுறது எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இவன் வந்து யாருக்கும் நமக்கு பேசுறேன்னு நீங்க வந்து எடுக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு இருந்து நீங்க இன்னைக்கும் இருக்கிறீங்கன்னா நீங்க வந்து எல்லா விதத்திலையும் கரெக்டா இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த மெசேஜ் கிடையாது. அன்னைக்கு இருந்து ஜெப வாழ்க்கை என்கிட்ட இல்ல, அன்னைக்கு இருந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி என்கிட்ட இல்ல, அன்னைக்கு இருந்த ஒரு வைராக்கியம் என்கிட்ட இல்ல அப்படின்னா இந்த மெசேஜ் வந்து நாம கேட்க வேண்டிய மெசேஜ். இங்க நம்ம நினைக்கிறோம், நம்ம வந்து அதுக்கு பிரயாசப்படுறோம். அன்னைக்கு மாதிரி நான் ஜெபிக்கணும், அன்னைக்கு மாதிரி நான் தேவனை பின்பற்றணும், அன்னைக்கு மாதிரி நான் வந்து தேவனை தேடன்னு சொல்லி அதுக்கு பின்பற்றோம். ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம இழந்து போனது ஜெப வாழ்க்கையோ அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையோ நம்ம இங்க இழந்து போல. நாம இங்க இழந்து போனது தேவ அன்பை இழந்து போயிருக்கோம். நம்ம தேவ அன்பு தான் திரும்ப தேடணுமே ஒழிய தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட விஷயங்கள் நம்ம திரும்ப தேடுறதுனால அது நமக்கு திரும்ப கிடைக்க மாட்டேங்குது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நாம வந்து ஆதி அன்புக்கு திரும்புறத நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு நம்ம கிட்ட எதெல்லாம் பெஸ்டா இருந்துச்சோ அதை அன்னைக்கு தேடி அலையிறோம். ஆண்டவரே நம்ம மறுபடியும் பழைய மாதிரி ஜெபிக்கணும், அன்னைக்கு இருந்த தேடல், அன்னைக்கு வந்து அன்னைக்கு நீங்க என்னால கன்ஃபார்ம் சொல்ல முடியும், அன்னைக்கு நீங்க அந்த ரசிக்கப்பட்ட புதுசுல நீங்க ஒரு ஆளா இருந்திருக்க மாட்டீங்க. உங்களை சுத்தி ஒரு 4 பேரை ஒரு ஜெபத்துல நடத்துற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு இயக்கம் இருந்திருக்கும். இன்னைக்கு அது மிஸ் ஆகும். அப்ப நம்ம இன்னைக்கு வந்து அப்ப அன்னைக்குமா நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு
நாம தேவன் கிட்ட இருந்து எதெல்லாம் பெற்றுக்கொண்டோமோ அதை நம்ம இழந்து நினைச்சு தேடிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம அதை இழக்கல, நம்ம தேவனை தான் இழந்து போயிருக்கிறோம், தேவ உறவை தான் இழந்து போயிருக்கிறோம். அது வந்து மைன்யூட்டா கவனிச்சாதான் தெரியும். அந்த மைன்யூட்ல என்ன இருக்குதுன்னா இந்த மேடைகள் தான் இருக்கு. மேடைகள்னு அர்த்தப்படுத்துறேன் இல்லையா, அந்த விஷயங்கள் தான் நம்ம கிட்ட இருக்குது. அதை நீங்க அகற்றிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த ஆதி அன்புக்குள்ள நம்மளால வந்து வர முடியும். இதுக்காக நான் ஒரே ஒரு வசனம் நானே வாசித்து கூட நான் அதுக்கு அர்த்தப்படுத்தி நான் வேகமா போறேன், நான் நேரம் ஆகிட்டே இருக்குது. எபேசியர் 5வது அதிகாரம் 30-32வது வசனம் நான் வாசிக்கலாம் நினைக்கிறேன். எபேசியர் 5:30வது வசனமும் 32வது வசனம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். அதாவது நேரம் இருந்துச்சுன்னா, வாய்ப்பு இருந்துச்சுன்னா எபேசியர் 5வது அதிகாரத்தை தயவு செய்து ஃபுல்லா படிச்சீங்கன்னா இந்த 2 வசனத்துல என்ன இருக்குன்னு புரிஞ்சிடும். இந்த வசனத்துக்கு மேல பவுல் என்ன பேசியிருப்பாருன்னா, கணவன் மனைவியை பத்தி பவுல் பேசியிருப்பாரு. கணவன் மனைவி பத்தி பேசிட்டே வருவாரு, இடையில சபையை பத்தியும் கிறிஸ்துவ பத்தியும் அவர் பேசுவார். அப்புறம் திரும்ப கணவன் மனைவி பத்தி பேசுவார். அந்த கிட்டத்தட்ட அந்த இடையில அந்த ஒரு 10 வசனங்களுக்குள்ள இந்த சம்பவம் நடக்கும். திரும்ப கணவன் மனைவி பத்தி பேசுவாரு. அதுக்கப்புறம் தான் 30 வசனம் பேசுவாரு. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உயிர்களாயும் இருக்கிறோம். 32வது வசனம், இந்த ரகசியம் பெரியது. ஏன்னா அது ஒரு ரகசியம் சொல்றாரு. அது ஒரு எப்படி சொல்ல, அது புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்க முடியுங்கிற சொல்ல வராது. நான் கிறிஸ்துவை பத்தியும் சபையை பத்தியும் பேசுறேன்னு சொல்ல வராது. ஸோ ஒரு கிறிஸ்துவ மேல் நமக்கு இருக்கிற உறவுங்கிறது ஒரு கணவன் மனைவிக்குள்ள எப்படி ஒரு நேசம் இருக்குமோ அந்த ஒரு நேசம் வந்து நமக்கு இருக்கணும். இன்னைக்கு நம்ம தேவன் மேல இருக்கிற பற்று ஆதி நாட்கள் அப்படி இருந்திருக்கும். ஆதி நாட்கள் நம்ம தேவன் மேல இருந்த பற்று எப்படி ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு நேசம் இருக்குமோ அந்த ஒரு நேசம் நிச்சயமா இருந்திருக்கும். அந்த அனுபவம் எல்லாருக்கும் இருந்திருக்கும். இன்னைக்கு அந்த நேசம் இல்லை அப்படின்னா அதில் நம்ம குறைவுபட்டிருக்கோம். அந்த நேசத்துக்கு நம்ம திரும்ப வர வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன்னா எரேமியா 2வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, உன் இள வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் நினைத்திருக்கிறேன்னு சொல்லி கருத்தை சொல்ற மாதிரி அந்த வசனம் வரும். அதாவது உன் இள வயதின் பக்தி, நீ ரசிக்கப்பட்ட போது உனக்கு ஒரு பக்தி இருந்துச்சு இல்லையா, அதையும் உன் இள வயதின் பக்தியையும் வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் வந்து நினைச்சிருக்கிறேன். ஏன்னா அவரு அது மாதிரி இப்ப நீ இல்லையப்பா, அன்னைக்கு இருந்த மாதிரி இப்ப நீ இல்லையேன்னு சொல்லி நான் அதை நினைச்சு ஏங்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி எரேமியா 2வது அதிகாரத்துல கர்த்தர் வந்து பேசுறாரு. அப்ப நம்ம அந்த ஆதி அன்புக்கு நம்ம எப்படி வரணும்னா மறுபடியும் அந்த மணவாளன் மணவாட்டிக்கு இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கு நம்ம வந்து வர வேண்டியதா இருக்குது. இன்னைக்கு சபைக்கு ஜெபம் பண்ணோம், சபை மணவாட்டியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லி நம்ம வந்து ஜெபம் பண்ணோம். இங்க கவனிச்சிங்கன்னா நம்மளும் மனவாட்டி தான். சபைங்கிறது 2ஆ எடுக்கணும். ஒண்ணு வந்து ஒரு கூட்டுத்தொகை நம்ம சர்ச்சைக்கு போறோம் இல்லையா, அந்த கூட்டுத்தொகை தான் சபைன்னு பேரு. இன்னொன்னு நீங்களே அந்த ஆலயம், நம்ம இருதயத்தை கத்துற ஆலயம் சொல்றோம். அப்போ மனவாட்டிங்கிற இடத்துல இங்க பிரதானமா வர்றது நம்ம எல்லாருடைய கூட்டத்திலையும் சபை தான், தனிப்பட்ட விதத்துல நீங்களும் சபை தான். அப்ப நம்மளை கத்துற எதிர்பார்க்கறது அதுதான். உன் இள வயதின் பக்தியும் நீ வாழ்க்கைப்படும் போது, நீ ரசிக்கப்படும் போது, நீ உனக்கு நான் உன்னை முறை சந்திக்கும் உனக்கு ஒரு நேசம் இருந்துச்சு, அந்த நேசத்துக்கு நீ திரும்ப வரணும்னு சொல்லி நம்ம கத்துற வந்து மட்டும் பேசுறாரு. ஸோ அந்த நேசத்துக்கு வர்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், இதை நீங்க கண்டிப்பா உங்ககிட்ட கத்துற உணர்த்தினா அதை நீங்க அவாய்ட் பண்ணி பாருங்க. மறுபடியும் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் மறுபடியும் வந்து தரமானதா மாறிடும். அது எந்த அளவுக்கு மாறும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து வசனத்திலே பார்த்துட்டு நம்ம வந்து முடிக்க போறோம். இந்த மேடையை நம்ம அகற்றாமலே இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு கர்த்தர் ஏதோ ஒன்று உணர்த்தி இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து உனக்கு எப்படி ஆதார நிலைகளுக்கு ஒரு பழத்தை நியமிச்சிருந்தாரோ, இதை மட்டும் நீங்க விட்டுருங்க, இதை மட்டும் நீங்க தொடாதீங்கன்னு சொல்லியிருந்தாரோ, அது மாதிரி நமக்கு இன்னும் சொல்ல போனா நான் திரும்ப அதிலே சுத்திட்டு இருக்கிறேன். மொபைல் போனா இருக்கலாம், மொபைல் போன், இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த ஃபேஸ்புக், யூடியூப், இதுல நம்ம நேரம் விரயமாயிட்டு இருக்கலாம். கர்த்தர் வந்து உங்ககிட்ட தனிப்பட்ட விதத்துல இதை நீ அதிக நேரம் யூஸ் பண்ணாத, அது உன் நேரத்தை திங்கு, அது வந்து உன் ஜெபத்தை திங்குன்னு சொல்லி தனிப்பட்ட விதத்துல கர்த்தர் ஒரு வேளை இடைப்பட்டிருக்கலாம். அப்படி இருந்தா அதுவும் ஒரு மேடை. அப்ப இப்படிப்பட்ட மேடைகள் நம்ம வந்து அகற்றாமலே விட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? 2 17 வசனம் நான் வாசிக்கிறேன். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் மிகவும் கோபம் அடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார்னு சொல்லி அந்த வசனம் அதுல சொல்லுது. அந்த நம்ம நிறைய படிச்சுட்டு வந்தோம் இல்லையா, இவங்க மேடையை மட்டும் அகற்றாம விட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அதை விட்டுட்டே இருந்ததுல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கர்த்தர் வந்து இவங்களை இஸ்ரவேல் ஜனங்களை மொத்தம் விட்டுருவாரு. அந்த 10 கோத்திரத்தையும் மொத்தமா விட்டுருவாரு. 10 கோத்திரத்தையும் ஆசிரியர்கள் வந்து புடிச்சுட்டு போயிடுவாங்க, சிறைப்படுத்தி கொண்டு போயிடுவாங்க. இஸ்ரவேல்ல கர்த்தர் அந்த 10 கோத்திரத்தை அதோட தள்ளினதுதான். அது இன்னைக்கு வரைக்கும் திரும்ப அது அப்படி காணாமலே போயிட்டு. ஸோ நம்ம வந்து இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வாழ்க்கையில இதை நிர்விசாரமா விட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளை வளர விடாது, கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை எழும்ப விடாது. நம்ம வந்து எவ்வளவு பிரயாசப்பட்ட மாதிரி இருக்கும், ஆனா கிறிஸ்துவுக்காக எதையுமே நம்மளால வந்து பண்ண முடியாது. அதனால ஆயத்தப்படுன்னு நம்மளை சொல்ற கர்த்தர், நீ எப்படி ஆயத்தப்படணும்னா உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், இந்த
இந்த விஷயங்கள்லாம் அப்படியே ஒரு அழுக்கு மாதிரி ஒட்டிட்டு இருக்க விஷயங்களை நீ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா கண்டிப்பா நீ வந்து அவாய்ட் பண்ணி ஆகணும். அவாய்ட் பண்ணும் பட்சத்துல அந்த ஆதி அன்புக்கு அந்த ஆதி ஆவிக்குரிய நிலைமைக்கும் நம்மளால மறுபடியும் வர முடியும்னு சொல்லி கத்துக்க விரும்புறேன். அதை நம்ம தள்ளி போட்டே போனோம் அப்படின்னா நம்மளுடைய முடிவு வந்து மோசமானதா இருக்கும். சரி, இது கடைசியை முடிக்க போறேன். நம்ம வந்து மேடைகளை அகற்றிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து வாசித்து முடிச்சு 18 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம், இந்த 3 வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம முடிக்கலாம். அவன் தன் தகப்பனாய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிறைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டியிருந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனை போல ஒருவனும் உயர்ந்ததில்லை. அதுதான் வாசிக்கணுமா? கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான்னு சொல்லிட்டு அதேதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 3 வசனம் வாசித்தோம். அதே வார்த்தைகள் தான் இங்கேயும் வரும். அந்த இடத்துல 4வது வசனம் சொல்லுது அவன் மேடைகளை அகற்றி அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த அவன் யாருன்னு சொல்லிடுறேன். இந்த அவன் வந்து எசேக்கியா ராஜா, அதாவது யூதாவின் ராஜா. இவர் யூதாவில் ஒவ்வொரு ராஜா வந்தாங்களே, இதுல இந்த ராஜா வருவாரு. இப்போ 17 அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், இஸ்ரவேலர்களை கர்த்தர் வந்து ஒப்பு கொடுத்துருன்னு சொல்லி அந்த 10 கோத்திரமும் அசிரியர் கையில ஒப்பு கொடுத்துருவாரு. இப்போ யூதாவின் ராஜா அதுக்கப்புறமா நடக்கிற சம்பவம் தான் இந்த எசேக்கியா ராஜா வந்து மேடைகளை வந்து யூதாவில் வந்து அகற்றுறாரு. இஸ்ரவேலில் அகற்றப்படல, அது வந்து போயிடுச்சு, அது கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரு. அந்த இஸ்ரவேலின் பாவம் நாளடைவில் பெருகி பெருகி அது யூதாவுக்குள்ளேயும் வந்துடும். ஏன்னா வசனங்கள் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த எரேபியாவின் பாவம் வந்து யூதாவுக்குள்ளேயும் கலந்துடும். அதுக்கப்புறமா தான் அந்த எசேக்கியா ராஜாவை கர்த்தர் எழுப்புறாரு. அவரு எழும்பி அவரு வந்து கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதா நடந்து அவர் தான் வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அந்த மேடைகளை அகற்றாரு. மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து எல்லாத்தையும் வந்து உடச்சி போடுறாரு. அந்த 5வது வசனம் சொல்லுது மேடைகளை அகற்றுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் அந்த வசனம் சொல்லுது. அவன் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இல்லை. இதுதான் மேடை அகற்றினால அவனுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு கணம்னு பார்க்கலாம். அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் வந்து அவன மாதிரி ஒருத்தன் அந்த தேவன் மேல அவன் வச்ச நம்பிக்கை மாதிரி அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் யாருமே இல்ல. இந்த முன்னும் பின்னும்ங்கிறதுல இங்க தாவீதே இங்க அடியாங்கிறது. ஏன்னா அவன் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்ச மாதிரி யாருமே வைக்கலங்கிறத அங்க வந்து கர்த்தர் ரெஜிஸ்டர் பண்றாரு. சோ நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும், நம்ம வாழ்க்கையில நம்ம இந்த மேடைகள் அகற்றும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஏங்கிட்டு இருக்கோம் இல்லையா, ஆதியில இருந்த மாதிரி நம்ம வந்து வர முடியும்னு சொல்லிட்டு நம்ம அந்த மேடைகளை அகற்றும் போது நம்ம வரலாறை இங்க கர்த்தர் மாற்றுவார். நம்ம எப்படி ஆதி நாட்கள்ல தேவனுக்கு வைராக்கியமா இருந்தோமோ, தேவன் மேல பட்டுதல் இருந்தோமோ, அந்த அன்னைக்கு இருந்த நம்மளை விட கர்த்தர் நம்மளை இன்னும் அதிகமான வைராக்கியம், அதிகப்படியான ஆதி அன்புக்கு நேரா நம்மளை வந்து கொண்டு போவார். எப்பவும் மேடைகள் அகற்ற நம்ம உண்மையாய் அதை வந்து தேவன் பார்வையில் அகற்றும் போது கர்த்தர் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே நம்ம ஆதி அன்புங்கிறதே நமக்கு எட்டாக்கனியா இருக்கிற சமயத்துல கர்த்தர் நம்மள அதுலயும் மேலான காரியத்தை வந்து காணும்படிக்கு நம்ம இன்னும் தேவனுக்காக வைராக்கியம் செயல்படுத்தி இன்னும் நம்ம அதிகமா ஜெபிக்கிறேன்னு சொல்லி அதிகமா தேவனுக்கு ஊழியம் செய்யறேன்னு சொல்லி தேவன் வந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையே நம்ம வந்து கர்த்தர் வந்து அப்படி மாற்றி போட்டுவார். நம்ம மேடையை அகற்றும் போது நமக்கு நடக்கிற விஷயம் வந்து நம்ம ரெக்கார்டையே கர்த்தர் வந்து நம்மளை வச்சு உடைச்சி நம்மளை கர்த்தர் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழிய வாழ்க்கையில கர்த்தர் வந்து நம்ம உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவார். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு மெசேஜ். நான் சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் திரும்ப ரீகால் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால நான் கடைசியை முடிச்சிடுறேன். ஸோ கர்த்தர் வந்து நம்மள ஆயத்தப்படணும்னு சொல்லி கடந்த நாட்கள்ல பேசினாரு. அப்படி நம்ம படணும்னு இருக்கிற போது நம்ம கிட்ட கர்த்தர் இப்போ வந்து ஜூம் பண்ணி வராரு. நீ ஆயத்தப்படுறியாப்பா? இப்போ நம்ம ஆயத்தப்படணும் நம்ம நினைச்சிருப்போம், சரி நம்ம ஆயத்தப்படணும் போன்னு சொல்லிட்டு அந்த வரையும் ஆயத்தப்படணும்னு சொல்லி நம்ம வந்து ஒரு மீட்டர்ல நம்ம போயிருப்போம். ஆனா கர்த்தர் நம்மள நமக்கு இன்னும் டெப்தா காமிக்கிறாரு. எனக்கு புரிஞ்சது அதுதான். எனக்கு கர்த்தர் இதை பத்தி எல்லாம் பேசும்போது அப்ப நம்ம எதையெல்லாம் அகற்ற வேண்டியதா இருக்குது. அது வந்து பெரிய பாவமான காரியம் கிடையாது. ஏன்னா பெரிய பாவமா இருந்தா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாம அது நம்ம கிட்ட இருக்காது, நமக்கு தெரியாது. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் இதுதான் ஒரு கரையா வந்து அரிக்கிற மாதிரி நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம கிட்ட இருந்து நமக்கே தெரியாம அரிச்சிக்கிட்டு இருக்குது.
அதுதான் பிசாசு வச்சிருக்க அவனுடைய தந்திரமான ஆயுதம். இப்படிப்பட்ட மேடைகள் நம்ம நம்ம வாழ்க்கையில அகற்றணும். இது ஆயத்தப்படுதலுடைய அடுத்த ஒரு முக்கியமான பணி அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்ம கிட்ட தனிப்பட்ட விதத்துல பேசிட்டு இருக்கிறாரு.